கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளையை தியானித்து வருகிறோம். இது 4வது கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தேவனுக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அந்த ஓய்வு நாளிலே இன்றைக்கு நாம் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம். அந்த நாளிலே நம் தேசத்திலே கவர்மெண்ட் லீவு இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளை எப்படி நம்ம ஆசரிக்கிறோம்? அந்த நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அதே போல் நீங்களும் மனரம்யமாய் குடும்பத்திலே சமாதானத்தோடு ஓய்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமாய், அசுத்தமான காரியம் அந்த நாளில் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யக்கூடாது. ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது. இது மாதிரி காரியங்களை நீங்கள் அந்த நாளை ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக ஆண்டவர் 6 நாட்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார். மனிதனுக்கு அதுக்கு அடுத்த நாள் உயிர்த்தெழுந்த திருநாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். அந்த நாளிலே வாயில வருகிற வார்த்தைகள், பார்க்கிற பார்வைகள், சொந்த பேச்சு, சொந்த காரியங்கள் எதையுமே நாம் செய்யாதபடி ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் நமக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, முடியாத கட்டத்துக்கு அவசியமான காரியங்களுக்கு சில காரியம் நாம் செய்து விடலாம். அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆனால் தெரிந்தே நாம் சில காரியங்களை செய்யும் போது அது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாய் நாம் செய்வதென்று அர்த்தம். பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று கொடுத்து அந்த நாள் குடும்பமாய் தேவனை பாடி துதிச்சு ஊழியங்களை செய்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவங்களா எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கட்டளைகளையெல்லாம் நாங்கள் கை கொண்டு உங்களுக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும். எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதன்படி நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நீர் உண்டு பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.